ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மைவி3யை பொறுத்த மட்டும் வந்து நான் உண்மையிலேயே போட்ட புதுசில் வந்து சேனலில் கண்டிப்பாக எதாவது போட்டோம்னா அது நம்மளை வந்து ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சுன்னா நிறைய பெருமைப்படுத்தி பேசணும்னா சீரியஸாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போயுமே என்னால் வந்து அதை வந்து சர்டிஃபிகேஷன் பண்ண முடியல. அதாவது என்னால் விட்டு கொடுக்க முடியல, ஜீரணிச்சிக்கவும் முடியலை. என்னடா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து இறக்கி விட்டுருச்சு நம்மளை அப்படின்ட்டு. நம்ம ஒன்று நினச்சி நம்ம இறங்கினோம்னா அது நம்மளை நான் எப்படி நல்ல இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் என்னை பொறுத்த மட்டும். இது வந்து இந்த மாதிரி இனிமேல் ஒரு எந்த ஒரு எவ்வளோ பெரிய இது வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு இதில் இறங்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சிட் ஃபண்ட் கம்பெனி போட்டவங்க ஏமாற்றிட்டு போகிற மாதிரி கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ கம்பெனியில் நான் வருஷக்கணக்காக போட்டு ஏமாறுறது வேறு, போட்ட ஒரு 3 மாதம் 4 மாதத்துல ஏமாந்து போய் நிற்கிறது வேறு. அது ஒரு 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 தாங்க முடியாத ஒரு இழப்பு மாதிரி. அதாவது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வர மாதிரி இருக்குது. பெரிய அமௌண்ட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் அது கொடுக்குற கஷ்டங்கள் வந்து அதை விட பெருசாக இருக்கிறப்போ நம்மளால் அதை வந்து ஜீரணிச்சிக்க முடியாமல் இருக்குது. நான் ஆரம்பத்தில் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு வழியாக கஷ்டம்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நினச்ச காலங்கள் போய் எப்படா ஏன்டா இந்த இதுக்குள்ளே இறங்கணும், இந்த கஷ்டம் இந்த கஷ்டங்கள் மேற்கொண்டு வராமல் எப்படா இருக்கும் அப்படின்றது தான் தோணுது. நம்ம குறையுது நினச்சிப்போனா நம்மளுக்கு இன்னும் 4 மடங்காக தான் கூடிக்கிட்டு போகுது. 10 ரூபா 10,000 ஒரு வட்டி கட்டுறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணக்குள்ளேயும் 1 லட்சம் வந்து இப்போ முழு அமௌண்ட்டே கட்டுற சுச்சுவேஷனுக்கு நகைக்கு வந்துருச்சு. வட்டி காசுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கே 10,000 வட்டிக்கு கேட்டால் மாதம் 1000 ரூபா வட்டி சொல்கிறாங்க. அதுவே பெரிய இதாக இருக்குது. இதில் 1 லட்சம் நம்ம நகையை முழு அமௌண்ட்டை கேட்டோம்னா அதுக்கெல்லாம் ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டின்னு எக்கச்சக்கமாக ஃப்ளைட் வட்டி வரைக்கும் போகும் போல் என்னை பொறுத்த மட்டும். அப்படி வட்டி கேட்குறாங்க. உண்மையிலேயும் சமாளிக்கிறது கடுசாக இருக்குது. 10,000க்கு 1000 ரூபா மாதம் வட்டினா எவ்வளோன்னு பாருங்கள். இன்னி 1 லட்சம் நான் வாங்கினேன்னா என்ன நிலைமைக்கு நான் போவேன்றது எனக்கே தெரியல. ஸோ அதனால் வந்து அந்த 1 லட்சத்தை வாங்கலை, 10,000 அதாவது 1 லட்சம் வந்து கொடுத்து வாங்குற மாதிரி யாராவது நம்ம வீட்டில் இருந்தாங்கள மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர வெளியாள்கள் நம்மளை நம்பி கண்டிப்பாக இனிமேல் யாரும் தரமாட்டாங்க. அது மட்டும் தெரியும். இந்த 10,000 வேணால் யாரையாவது நம்பி வேணால் கேட்டு வாங்கலாம் நம்ம அந்த கடையை வச்சுருக்கறதுனால. அதுக்காக யார் நம்மளுக்கு வந்து நம்பி, ஏன்னா நம்மளே இதுக்கு மேலே நம்மளே யாரும் நம்ப மாட்டோம். நீ நம்மளை யாரும் நம்புவாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. ஸோ இது வந்து என்னோடய மனசில் இருக்க ஒரு விதமான சங்கடங்களை தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எனக்கு வந்து கொஞ்சம் வியூஸ் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு தான் நான் அந்த வீடியோவே போடுறேன். மற்றபடி எனக்கு இந்த மைவி3யை பற்றி போடணும், அதை பற்றி உங்களையும் போட்டு சங்கடப்படுத்தணும்னு ஆசை கிடையாது. எனக்கு இதை போட இன்னி மனசு சங்கடமாகுது, கோவமாக தான் வருது. இருந்தாலுமே இதில் வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் இதில் போட்டால் தான் வியூஸ் போகிற மாதிரியே இருக்குது. பார்க்கலாம், இதன் மூலமாவது ஏதாவது நான் ஒரு வருமானம் ஈட்டிட மாட்டோமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வருமானம் வந்தால் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.